ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக வாங்கினா சாமந்தி செடி வளர்ந்து எப்படி வைக்கணும், வேர் பிடிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கெட்டில் இருக்கிற சாமந்தி செடி பாருங்கள், ரொம்ப பெரிய பக்கெட்டு. ஏற்கனவே நம்ம நட்டு வச்சுருந்தோம், நான் சொல்லியிருக்கேன். பர்பிள் கலர் சாமந்தி நல்லா இப்போ வளருது பாருங்கள். இந்த க்ரீன் கலரில் லைட்டாக இருக்கிறதெல்லாம் இப்போ நம்மளுக்கு புதுசாக எழும்பின பிளான்ட்டு. ஆனால் எப்போ என்ன நடக்கும்னு தெரியல இந்த எலிக்கிட்டலாம். அதனால நம்ம கொஞ்சம் வளரும் போதே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கிளைங்கெல்லாம் பதிய எடுத்துக்கணும். ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு செடி வளர்க்கணும், அதுக்காக சொல்கிறேன் நான். அதே சமயத்தில் நம்ம புதுசாக ஒரு சாமந்தி செடி வாங்கணும், நட்டு வளருதுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புது கிளையெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு நிறைய பிரான்ச்சஸ் போடும். அதுக்காக நம்ம ஏற்கனவே மேலெல்லாம் பூ கட் பண்ணிட்டோம், பாதிக்கல அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்ல க்ரீன் கலரில் தளிரெலாம் போடுது, உள்ள புதுசாக கூட போடுது பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக புதுசாக ஒரு கிளை இந்த பக்கமும் போட்டிருக்கு. இப்போ நான் கட் பண்ணி இந்த கிளையத பிரான்ச்சஸ் தான் எடுக்க போகிறேன். எதுக்குன்னா நம்ம கட் பண்ண தான் அந்த கட் பண்ண கிளையிலேருந்து பக்கத்து பிரான்ச்சஸ் போடும், அதுக்காக பாருங்கள். இப்போ இந்த கிளை செடிக்குள்ளேருந்து மண்ணுக்குள்ளேருந்து ஒட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால நம்ம தனியாக பிரித்து எடுக்கக்கூடாது இப்போவே, ஏன்னா இப்போ தான் வளருது. அதுக்காக நம்ம கிளையை கட் பண்ணி மட்டும்தான் பிரான்ச்சஸ் எடுக்கணும். இது போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கும்போது பிளான்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். புதுசாக நட்ட செடியை விட நம்மளுக்கு கட்டிங்ஸ் பண்ணி, அதாவது பதியம் பண்ண செடி நல்லா வளரும். அதுக்காக தான் நான் இப்போ பதியம் எடுத்துக்கிறேன். சில டைமில் எலி தோண்டி எடுத்துடுது சாயிலெல்லாம், அதுக்காக முன்னாடியே நான் கொஞ்சம் கட்டிங்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போது பெரிய பக்கெட்டில் நம்ம கட் பண்ணோம் சாமந்திக்கலை, அந்த பிரான்ச்சஸ் தான் இது. அங்கே ஸ்பேஸ் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் நடுறதுக்கு. பாருங்கள், அந்த தொட்டியிலேருந்து எடுத்துட்டு தான் மேல் பிரான்ச்சஸ் பூ பூத்த கிளை. இது கொஞ்சம் கட் பண்ணி, அதாவது எல்லா கிளையும் கட் பண்ணிட்டேன், ஒன்று மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன் அந்த பக்கெட்டில். அந்த கிளை கட் பண்ணிட்டு நேற்று தான் வச்சுருக்கேன். இதில் எதுக்குன்னா நம்ம ஒரே ஷேப்பில் கட் பண்ணிட்டோன்னுட்டு, மொத்தமாக புது செடியில் பிரான்ச்சஸ் கட் பண்ணணும், பூ கட் பண்ணணுன்ட்டு கட் பண்ணாமல் ஒன்று மட்டும் விட்டுடணும். மொத்தம் எல்லாமே பாதி அளவு கட் பண்ணிடணும். புது செடி சொல்கிறேன், சாமந்தி செடி. இப்போ இது பாருங்கள், இது ப்ரௌன் கலர் சாமந்தி, ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வேறு செடியிலேருந்து, அதான் இது இந்த செடியிலேருந்து நான் இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நேற்று ஷார்ட்ஸில் கூட பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன குச்சி 2 இன்ச்சு கிளை கட் பண்ணி வச்சா வேர் பிடிச்சி செடி நல்லா வளரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்ச பிரான்ச்சஸ் தான் இது. நல்லா வளர்ந்து உள்ளேருந்து எழும்பி வருது, பக்கத்து பிரான்ச்சஸும் போடுது. ஏன்னா பசுமையாக நம்ம செடி பார்க்கணும், நல்லா வளரணும்னா இது போல் வச்சுக்கணும், நல்லா இருக்கும்போது. அது சொல்கிறேன் நான். இப்போது இந்த மண் நல்லா மாட்டு சாணமும் கவு மேனூரு, கொஞ்சம் ரெட் சாயிலு, பழைய மண் சேர்த்துருக்கேன். நல்லா பொறுன்னு இருக்கும் பாருங்கள். மண் இது போல் இருந்தால் தான் உங்களுக்கு செடி நல்லா வளரும். இப்போ நம்ம சாயில் இது போல் நல்லா பொறுன்னு ரெடி பண்ணிடணும். நல்லா பொடியாக இருக்கணும், தூளாக. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நடணும். ஆனால் கட் பண்ண உடனே இது போல் நீங்கள் கிளை பிரான்ச்சஸ் தண்ணிக்குள்ளே போடணும். பிரான்ச்சஸ் சாமந்தி செடியிலேருந்து பிரான்ச்சஸ் கட் பண்ண உடனே தண்ணியில் போடணும் நீங்கள் நடுறதுக்கு முன்னாடி. ஆலுவீரா இருந்தால் கூட நீங்கள் அந்த தண்ணியில் கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம், சொல்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தோம்னா. இப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் நட போகிறீங்க, காலையில் ஏதாவது கட்டிங்ஸ் பண்ணி சாமந்திக்கல் நட போகிறீங்கன்னா நைட்டே ரெடி பண்ணி வச்சுடுங்க மண். தண்ணி கூட ஊற்றிடலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க சாயிலுக்குள்ளே. எந்த செடி நட போகிறீங்க, எந்த பாட்டில் நட போகிறீங்களோ மண் ரெடி பண்ணி தொட்டிக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுடணும் மண்ணில். அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே காலையில் போட்டு ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நீங்கள் நடணும். இது போல் நடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு, அதை சொல்கிறேன் நான். ஏற்கனவே நீங்கள் நைட்டே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா செடிக்கு மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும், சாயிலுக்குள்ளே ரொம்ப ஊற்றுவானா. இது போல்
குட்டி சாமந்தி கிளை வந்து 2 இன்ச்சு தான் கட் பண்ணேன். ஒரு இலை இருக்கிறது போல் பார்த்துக்கிட்டேன். பாதிக்குள்ளே நம்ம உள்ள மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு மேலுக்கு வந்து 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். இலை வந்து மண்ணுக்குள்ளே போகலை. இதில் அது புரியணுன்ட்டு சொல்கிறேன். அது போல் வச்ச பிரான்ச்சஸ் தான் இது. இன்றைக்கி வளர்ந்து நான் பதியம் கூட எடுத்துருக்கிறேன் பாருங்கள். நித்திய கல்யாணி பாருங்கள், ரோஜா செடியில் வளர்ந்தது அந்த நித்திய கல்யாணி தான். ஃபஸ்ட்டு அந்த செடியிலேருந்து நம்ம செடி பிடுங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரோஜா செடியில் வளர்ந்துச்சு. நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிரான்ச்சஸில் கட் பண்ணிவிட்டு எடுக்கணும். சப்போஸ் எடுக்கும்போது செடிக்கு ஏதாவது ஆனால் கூட நம்மக்கிட்ட பிளான்ட் இருந்துக்கிட்டே இருக்கும்ட்டு 3 பிரான்ச்சஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் 3 பக்கம் வச்சுட்டு நட்டுட்டு டெய்லி வந்து தண்ணி தெளிக்கணும். ஒரு வாட்டி ஊற்றி விடணும் சாயலுக்குள்ளே. வெயிலில் வைக்கக்கூடாது அப்போவே. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.